ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் கம்ப்ளீஷனை பற்றி பேசியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்ன வருதுங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. பிளான் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இருந்துச்சுல்ல, அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம். நான் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனிங்க்கே முன்னாடி உள்ள ஸ்டேஜ். கமிஷனிங் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃப்ளூயிடை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரியல் ஃப்ளூயிட் ஹைட்ரோகார்பனை வந்து என்ட்ரி பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட் வந்து எந்த ரேஞ்சுக்கு வருதுன்னு சொல்லி செக் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கமிஷனிங்கு. அந்த கமிஷனிங்கில் வந்து ப்ரூவன் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம் இந்த பிளான்ட் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் அவங்க ரன் பண்ணி ப்ரூவன் பண்ணுவாங்க. ப்ரூவன் பண்ணுறதுக்கு தான் ப்ரூவன் பண்ணி அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ப்ரூவன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கமிஷனிங்கு. இந்த கமிஷனிங்க்கும் மெக்கானிக்கல் கம்பெனிஷனுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பிளான்ட் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதில் வந்து அவங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா பைப்லைன்ஸ் தான் இங்கே மெயின். ஏன்னா ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸை விட பைப்லைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பைப்லைனில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து சர்வீஸ் வைஸ் வந்து பிரிச்சுப்பாங்க. இப்போ யூட்டிலிட்டி சர்வீஸ்ன்னு வைங்களேன், ஸ்டீமு, வாட்டரு, ஏரு, நைட்ரஜன் இந்த மாதிரி சர்வீஸ் வரும். ப்ராசஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் தனியாக வரும், அரோமேட்டிக்ஸ் லைன்ஸ் தனியாக வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லைன்ஸ் வந்து தனியாக வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் கூலிங் வாட்டர் லைன்ஸ் வந்து தனியாக வருது. இப்படி ஒவ்வொரு லைனையும் தனித்தனியாக கேட்டகரி வைஸ் சர்வீஸ் பேஸ் பண்ணி பிரிச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூப் ஃபைல்ஸ் வந்து போடுவாங்க. அந்த லூப் ஃபைல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஏரியா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சர்லேருந்து வேறு எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துக்கு வரைக்கும் உள்ளதை வந்து அந்த பைப் லைனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வந்து பேஸ் பண்ணி அந்த லூப் வந்து இருக்கும். அந்த லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, மெயினான இடத்துல இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணுவோம். வால்வ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்குள்ளே நம்ம வந்து வாட்டர் வந்து ஃப்ளஷிங் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ரொசீஜர்ஸ் வந்து மாறும். சில கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வு வந்து ட்ரா பண்ணாமல் ஸ்பூல் பீஸ் ட்ரா பண்ணிட்டு வால்வில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சைட்லேருந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஓரளவு லெவல் வந்ததுக்கப்புறம் அந்த வால் ஃபுல் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஓப்பனிங் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே வெளியே வந்துடும். இது வந்து ஒரு சைட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைட்லலாம் என்ன பார்த்தாங்கன்னா ரோட்டோமால்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாட்டரை வந்து உள்ளே விடும்போது இந்த ரோட்டோமாலையும் உள்ளே விட்டு அது வந்து வாட்டர் வந்து போகும்போது இதுவும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே போகும்போது அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து க்ளீன் பண்ணி வெளியே வருது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு போடுவாங்க. பிக்கில் வந்து 3 டைப் பிக்கு வந்து இருந்துச்சு. அதில் வந்து எது வந்து தேவையோ அதை வந்து போடுறாங்க. அதில் வந்து சில இடத்துலலாம் 3 போட வேண்டி வரும், அந்த இடத்துலலாம் 3 போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆளுங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய பைப்லைன்லலாம் வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வெல்டிங் ராட் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய வேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடஞ்சி போன ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு பேப்பர்ஸு, அப்புறம் க்ளவுஸு, ரேக்ஸு, அதுக்கப்புறம் ஷூ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்லைன்லேருந்து வெளியே வரும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பெரிய பெரிய லைனில் வந்து உட்காந்துருவோம். அது வந்து இடையில இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது அவ்வளோத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா வாட்டரை விட்டு க்ளீன் பண்ணுவாங்க. வாட்டரை விட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லூப்பாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் ட்ரை அவுட் பண்ணுவோம். ட்ரை அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஏர் கொடுத்து ஃபுல்லாக ட்ரை அவுட் பண்ணிடுவோம். ட்ரை அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கமிஷனிங்க்கு ரெடி பண்ணி வைப்போம். இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன் லைன் பார்த்தோம்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் லைன்லன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கொடுத்து பிஸ்டன் பர்ஜிங் சொல்லுவாங்க. பிஸ்டன் பர்ஜிங் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பிளாஸ்டிங். இப்போ லைனுடைய சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு வந்து திக்னஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து அந்த லைனுடைய எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏர் கொடுத்து பம்பிங் பண்ணுவோம். ஏர் கொடுத்து பம்பிங் பண்ணும்போது குறிப்பிட்ட ப்ரெஷரில் அந்த கார்ட்போர்டு வந்து பிளாஸ்ட் ஆகும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வெளியே வரும். இது வந்து ரிப்பீட்டடாக எத்தனை வாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து தருவாங்க. அதாவது இப்போ கிளைண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கன்சல்டன்ட் வந்து தருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் வந்து பிஸ்டன் பர்ஜிங் கொடுப்போம். பிஸ்டன் பர்ஜிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இது பிஸ்டன் பர்ஜிங் முடிஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லைனில் உள்ளது. அப்புறம் இது ஸ்டீம் லைன்லன்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு ஃப்ளஷிங் முடியும். ஃப்ளஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் கொடுத்து பார்த்திங்கன்னா ப்ளோயிங் பண்ணுவாங்க. ஸ்டீம் ப்ளோயிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பஃபிங் மெத்தடு, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் மெத்தடு. இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்டிங் பிளான்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் மெத்தடு, இல்லை புது பிளான்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வரணுன்னா உங்களுக்கு வந்து பஃபிங் மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டீமு வந்து ப்ளோயிங் வந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ செக்கப்பு. அதில் லைனில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் என்ஆர்வி வருது, அந்த என்ஆர்வியோட டைரக்ஷன்ஸ் என்ன, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை தனியாக ஒரு லூப் கொடுப்பாங்க. அந்த லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம போடுவோம். போட்டுட்டு அதில் வந்து வாட்டர் வந்து அந்த என்ஆர்வியை பாஸ் பண்ணி வருதா, இல்லை என்ஆர்வி ஒர்க் ஆகுதா, இல்லை என்ஆர்வி டைரக்ஷன் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் நடக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோ டைரக்ஷன் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போது கூலிங் வாட்டர் லைன் நடக்கும். கூலிங் வாட்டர் லைன்லேயும் ஃப்ளஷிங் முடியும். ஃப்ளஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூலிங் வாட்டர் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வாட்டரில் வந்து பேசிவேஷன் கெமிக்கல் போடுவாங்க. பேசிவேஷன் கெமிக்கல் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்குலேஷனில் விட்டுருவாங்க. ஓகேங்களா. இது வந்து கூலிங் டவர் வரைக்கும் போயிட்டு அது இடையில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வழியாகவே போயிட்டு பேசிவேஷன் கெமிக்கல் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து கூலிங் வாட்டர் லைனுக்குள்ளது. இந்த மாதிரி கமிஷனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டோ எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை வந்து லீக் டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வருவோம். லீக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த P&ID பக்காவாக ஃபுல் டைட்டு வச்சு ஃபுல் டார்க்கிங் வச்சு எதுவுமே இல்லாமல் பர்மனண்ட் கேஸ்கட் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லூப் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது நடக்கும், லீக் டெஸ்ட் நடக்கும். அந்த லீக் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ரஜன் ஏரை வந்து கொடுப்பாங்க. நைட்ரஜன் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப் ஆயில் அப்படி இல்லைன்னா ஸ்னூப் சொல்யூஷன் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை ஊற்றி பபிள்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, லீக் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதில் வந்து லீக் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து டவுன் பண்ணி அட்டன் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து N2 லீக் டெஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பிளான்ட்டில் வந்து எந்தெந்த லூப் இருக்கோ அந்த எல்லா லூப்பையும் கம்பைன் பண்ணி ஒரு மாஸ்டர் கேஜ் போடுவாங்க. மாஸ்டர் கேஜ் போட்டு 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செக் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ % ட்ராப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 0.2 இல்லைன்னா 0.3 அந்த ரேஞ்சஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் வேல்யூஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மாஸ்டர் கேஜ் வரும். மாஸ்டர் கேஜ்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நீடில் வந்து ட்விஸ்டட் நீடிலாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பார் வரைக்கும் தான் இருக்கும். கேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பார்க்குறதுக்காண்டி அந்த மாஸ்டர் கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. படன் ப்ரெஷர் கேஜ் தான். அதில் வந்து நீடிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டட் நீடிலாக இருக்கும். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் லீஸ் கவுண்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து 0.3 வரைக்கும் நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ண முடியுது. இது ஓவரால் பிளானில் வந்து 0.3 வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து இது முடிச்சிட்டோம். ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ், ஃப்ளஷிங்கு, கார்ட்போர்ட் பிளாஸ்டிங்கு, ட்ரை அவுட்டு, ஸ்டீம் ப்ளோயிங்கு, பேசிவேஷனு இதெல்லாம் முடிஞ்சு லீக் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லீக் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஜுக்கு போகும்னா உங்களுக்கு வந்து கமிஷனிங் ஸ்டேஜுக்கு போகும். கமிஷனிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கமிஷனிங் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த கமிஷனிங் ப்ரொசீஜர் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் கொண்டு போவாங்க. இதில் வந்து இது வந்து பைப் லைனுக்குள்ளது பார்த்தோம். எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர்ஸ் இருக்கும், பம்ப் இருக்கும், ஸ்டீம் டர்பைன் இருக்கும். இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா
உங்களுக்கு வந்து பம்பில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் ரன் எடுக்கணும். அது இப்போ மோட்டார் ட்ரையல் ரன் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்புடைய ட்ரையல் ரன் எடுக்கணும். ஓகேங்களா, அதோடைய டைரக்ஷன் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ரஸர் எடுத்தோம்னா அதோடைய லூப் ஆயில் லைனை வந்து சர்க்யூட்டை வந்து தனித்தனியாக போட்டு லூப் ஆயில் ஃப்ளஷிங் பண்ணி லூப் ஆயில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புது லூப் ஆயில் வந்து டாப் அப் பண்ணணும். ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் ஒரு ஸ்டீம் டர்பைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எந்த இடம் வரைக்கும் ஸ்டீம் ப்ளோவட் வந்து எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுப்போம். அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய லூப் ஆயில் சர்க்யூட்டில் இருக்கக்கூடியதை லூப் ஆயில் ஃப்ளஷிங் பண்ணணும். அதுக்கப்புறம் டர்பைனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோலிங் பண்ணுவோம். ரோலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரிங் கியர் என்கேஜ் பண்ணி அதை வந்து ரோலிங்கில் விட்டு பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து முடியும். உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து ரெடி ஃபார் ஸ்டார்ட் அந்த கண்டிஷனில் வந்து வருது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து ப்ரீ கமிஷனிங்னா என்ன, அதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குதுங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமிஷனிங் பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து யாருக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.